குருவே, எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. நான் சிலோனில இருக்கேக்க 1995ஆம் ஆண்டு இடம்பெயர்வை நினைச்சு பார்க்கிறேன். அப்பப்பா என்ன கொடுமை! இதே மாதிரி தான் நாங்கள் எல்லாம் இடமில்லாமல் தவிச்சோம். இன்று நடப்பது அன்றும் நடந்தது, அன்று நடந்தது இன்றும் நடக்குது. இதுதான் வாழ்வின் நியதி. இதற்கு தப்ப இந்த திருக்குடும்பத்தாலும் முடியவில்லை. பிறக்க போறது கடவுளின் மகனாச்சே, அவருக்கு கூட ஒரு இடம் இல்லையா? கடவுள் தன் மகனுக்காக கொஞ்சம் சைட்டு பண்ணிருக்கலாமே. இந்த காலத்தில கொஞ்சம் அறிமுகத்தை வச்சுக்கொண்டு பின் கதவால போய் காரியம் சாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெருந்து போடுறவன் தன்னாளா இருந்தா அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன. அப்படி இருக்க சூசைக்கும் மரியாளுக்கும் கடவுள் கொஞ்சம் சலுகை பண்ணி இருக்கலாமே. அட மாண்டுகளா, மனிதர்களை போல் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் தன் மகனை பாடுகள் பட வைக்காமலே இந்த உலகத்தை ஒரு சொல்லாலே மீட்டிருக்கலாமே. எனவே பாடுகள் ஊடாகவே மீட்பை கொண்டு வர கடவுள் விரும்பினார். அதனால சாதாரண உலக மக்கள் படும் துன்பங்களை எல்லாம் அவர்களும் பட வேண்டி இருந்தது. இப்படியாகவே ஒருபடியாக கஷ்டப்பட்டு சூசையும் மரியாளும் பெத்லகேம் வந்து சேர்ந்தாச்சு. சோதனை அவர்களை அங்கேயும் விடவில்லை. குருவே, அவர்கள் பாவம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. பாடியது போதும், நான் சொல்றத கேளு. சொல்லுங்க குருவே. அவங்களுக்கு அங்க தங்க இடம் கிடைக்க இல்லை. தெரு தெருவா அலைஞ்சாங்க. ஏறாத வீட்டுப்படியே இல்லை. தங்க இடம்தான் கிடைக்கலையே. தவித்தவர்க்கு தயவு காட்ட யாரும் அங்கு இருக்கவும் இல்லை. தங்க இடம்தான் கிடைக்கலே. துயரோடு அலைந்தார், துவண்டங்கே நொந்தார். அயர்வோடு இடம் தேடி களைத்தே அமர்ந்தார். துயரோடு அலைந்தார், துவண்டங்கே நொந்தார். அயர்வோடு இடம் தேடி களைத்தே அமர்ந்தார். சத்திரத்தில் இடமின்றி மாடுரையும் தொழுவமாக புத்திரனை பெறவென்றே தங்கமானார். அஞ்சி அங்கு தங்க இடம்தான் கிடைக்கலையே. இப்படியாகத்தானே இறுதியாக சத்திரத்திலும் இடமின்றி மாடுரையும் தொழுவத்தில் தஞ்சமடைந்தனர். குருவே, இவங்களுக்கு இப்படியா நடக்கணும்? நினைக்க அலனும் போல கிடக்கு. அழாதே அழாதே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு அப்பவே சொல்லிட்டார். அதனால எங்கள் பாவங்களுக்காகத்தான் நாங்க அழணும். எங்களை இந்த பாவ அடிமையத்திலிருந்து மீட்கத்தானே அவர் ஏழையிலும் ஏழையாய் பிறந்தார். எங்கள் சுமைகளை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார். துன்பத்தின் வழிதான் இன்பம், பாடுகள் வழிதான் மீட்பு. எனவே கிறிஸ்து மண்ணில் வந்தது உலகுக்கெல்லாம் பேரானந்தம். பல்லாண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட மீட்பர் 2000 ஆண்டுகளுக்கு முன் பெத்லகேமில் பிறந்தார். அவரது பிறந்த நாளை கொண்டாடும் எமக்கெல்லாம் அவர் ஆசி வேண்டி வாழ்த்தி பாடுவோமா? நல்லா பாடுவோம் குருவே. எங்க பக்கவாத்தியக்காரங்க எல்லாம் ஒரு பூட்டி பூட்டிப்பாங்க. பொறுங்க குருவே, குடலை எல்லாம் நல்லா சொருமி சரி பண்ணிட்டு வரோம். அகம் இருந்தா அதாலின் ராவுங்க. அப்பதான் உங்க குரல் உரல் மாதிரி இருக்கும். இப்ப பாடுவோம் குருவே. நான் ரெடி, நீங்க ரெடியா? அருள் வேண்டி வந்தோம் பாலா உன் பாதமே. அருள் வேண்டி வந்தோம் பாலா உன் பாதமே. இருள் போக்கி எம்மையாளும் திருத்தேவனே. அருள்
வேண்டி வந்தோம் பாலா உன் பாதமே. மடி மடி மீது தவழ்கின்ற திருப்பாலனே, உந்தன் மகிமைக்கு ஈடேது இங்கே. மடி மீது தவழ்கின்ற திருப்பாலனே, உந்தன் மகிமைக்கு ஈடேது இங்கே. பிடித்தனையேற்று கொடில் தன்னில் பிறந்தாய் இங்கே, அதன் வெடிவென்றே நாம் கண்டு கொண்டோம். உந்தன் அருள் தந்தை எம்மை காரும் திருப்பாலனே, அருள் வேண்டி வந்தோம் பாலா உன் பாதமே. அருள் வேண்டி வந்தோம் பாலா உன் பாதமே. இப்படியாகத்தானே ஆமா. சமாதானத்தின் தூதனாக இந்த உலகத்திலே அவதரித்தார் இயேசு பாலன். ஒரு சந்தேகம் குருவே, இப்போ இந்த உலகத்தின் எந்த பாகத்திலுமே சாந்தி சமாதானம் இல்லாமல் போயிட்டுது. ஒரே சண்டை, குண்டுவெடிப்பு, கொலை, கொள்ளை, பாலியல், வன்செயல் இத்தியாதி எல்லாம் மலிஞ்சு கிடக்குதே. இயேசு பிறந்து 2000 ஆண்டுகள் கடந்தும் இந்நிலை ஏன் மாறல்ல? அப்படி கேளுங்க. மனிதனுடைய உள்ளம் கடினப்பட்டு போனதாலேதான் எவராலையும் சமாதானத்தை காண முடியாமல் இருக்கு. தேவனுடைய அருளுக்கு எங்களோட உள்ளங்களை திறந்து விடும் போதுதான் இது சாத்தியமாகும். எனவே தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த இந்த மகிழ்வான காலத்திலே எங்கள் உள்ளங்களை ஆண்டவன் பக்கம் திருப்புவோம். உலக சமாதானத்திற்காக வேண்டுவோம். இதனாலதான் தேவன் பிறந்த போது வானதூதர் கானம் இசைத்தனர். எப்படி குருவே, தூதர் பாடினா நல்லா இருந்திருக்குமே. விண்ணிலே தேவனுக்கு மகிமை உண்டாகுவவே, மண்ணிலே நல்மனமே உண்டோர்க்கு சாந்தியாக. விண்ணிலே தேவனுக்கு மகிமை உண்டாகவே, மண்ணிலே நல்மனமே கொண்டோர்க்கு சாந்தியாக. எனவே நாங்க எங்களோட நல்ல மனதை இன்று ஆண்டவனுக்கு காணிக்கையாக்குவோம். நல்ல மனங்கள் பெருகும் போது சமாதானம் மலரும், உலகம் தழைக்கும், உண்மை ஓங்கும், வாய்மை சிறக்கும். குருவே, கதையை நீட்டாம முடிச்சுக்குங்கோ. அடுத்த வில்லு பாட்டுக்கு போக வேணும். சனங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான நேரத்துல ஞாபகப்படுத்த வாங்க வாங்க மங்களம் பாடிட்டு கிளம்புவோம். இங்கீதமாய் மங்களங்கள் பாடி நின்றோம் அந்த நல்ல பரன் ஆசியம்மில் பொழிந்தமைக்காய். இங்கிதமாய் மங்களங்கள் பாடி நின்றோம் அந்த நல்ல பரன் ஆசியம்மை பொழிந்தமைக்காய். வில்லு பாட்டை கேட்ட உங்கள் பெருந்தமைக்காய். வில்லு பாட்டை கேட்ட உங்கள் பெருந்தமைக்காய். எங்கள் சொல்லு பாட்டை விட்டு போறோம் பொறுத்திருங்கோ. சமாதானம் இந்த உலகினிலே என்றும் வாழ வேண்டும் என்று சொல்லி பாடுகின்றோம். சாந்தி
பெத்தலை மணிகளின் ஓசையை தூட சேனையை பாருங்கள். மெத்தன புல்லனையில் சாந்தமாய் உறங்கும் பாலனை போட்டிடுங்கள். மண்ணுயிர்காய் தன்னுயிரை ஆய்ந்தமை மீட்க வந்தனையோ. பெட்டலை மணிகளின் ஓசையை தூட சேனையை பாருங்கள். மெத்தன புல்லனையில் சாந்தமாய் உறங்கும் பாலனை போட்டிடுங்கள். பெத்தலை மணிகளின் ஓசையை தூட சேனையை பாருங்கள். மெத்தன புல்லனையில் சாந்தமாய் உறங்கும் பாலனை போற்றிடுங்கள். தூடர்கள் வாழ்த்தினரே மன்னவரே அன்புடனே நாமும் பாடி ஆர்ப்பரிப்போம். பெத்தலை மணிகளின் ஓசையை தூட சேனையை பாருங்கள். மெத்தன புல்லனையில் சாந்தமாய் உறங்கும் பாலனை போற்றிடுங்கள். பெத்தலை மணிகளின் ஓசையை தூட சேனையை பாருங்கள். மெத்தன புல்லனையில் சாந்தமாய் உறங்கும் பாலனை போட்டிடுங்கள். மண்ணுயிர்காய்